இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. லிட்டர் புடி 95 எரிபொருள் ஒதுக்கீட்டை குறைக்கும் திட்டம் இல்லை. பொருளாதாரத்துறை விளக்கம். புடி 95 எரிபொருள் மானிய ஒதுக்கீட்டை மாதத்திற்கு 300 லிட்டரிலிருந்து 200 லிட்டராக குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறப்படுவதை அரசாங்கம் மறுத்துள்ளது. மேலும் வதந்தியை பரப்பும் வைரலான சமூக ஊடக செய்திகள் பொய்யானது என்பதால் அதனை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. புடி 95 அளவை மாற்ற அரசாங்கம் முயற்சிக்கவில்லை என்றும் மாதாந்திரம் ஒதுக்கீட்டையோ அல்லது மானிய விலையையோ திருத்துவது குறித்து அரசாங்கம் எதனையும் தெரிவிக்கவில்லை என கருவூல தலைமை செயலாளர் ஜொஹான் மாமுட் மெரிகான் கூறினார். அண்மையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இலக்கிடப்பட்ட எரிபொருள் மானிய ஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய விரும்புவதாக அரசாங்கமோ அல்லது தாமோ தெரிவிக்கவில்லை என ஜொஹான் தெரிவித்தார். மலேசியர்களின் உண்மையான தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் அதே வேளையில் துஷ்பிரயோகத்தை தடுக்கும் நோக்கில் 300 லிட்டர் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. புள்ளி விவரப்படி அரசாங்கம் தங்கள் தகுதி வரம்பை அடையாளம் காண முயற்சித்த போது சராசரி நுகர்வு மாதத்திற்கு சுமார் 80 லிட்டர் மட்டுமே என குறிப்பிடப்பட்டது. ஆனால் வரம்பை 80 லிட்டராக வைத்தால் அது சராசரியாக இருப்பதால் பாதி மக்களை மட்டுமே எட்ட முடியும். 180 லிட்டரில் 99 விழுக்காடு நிரப்பப்படுகிறது. ஆசியான் மாநாட்டிலிருந்து பிரபுவோ சீக்கிரமே புறப்பட்டதற்கு ஆர்டிஎம் தவறு காரணமா? இந்தோனேசிய தூதர் மறுப்பு. 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டுக்கான தனது மலேசிய பயணத்தை இந்தோனேஷிய அதிபர் பிரபுவோ சுபியாந்தோ பாதியிலேயே முடித்துக் கொண்டு புறப்பட்டதற்கு ஆர்டிஎம் அவரின் பெயரை தவறாக குறிப்பிட்டது காரணமல்ல. மலேசியாவுக்கான இந்தோனேசிய தூதர் ஹெர்மானோ அதனை தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னதாக மாநாட்டின் நேரலை வர்ணனையின் போது ஆர்டிஎம்மில் பிரபுவோவின் பெயரை குறிப்பிடும் போது முன்னாள் அதிபர் ஜோகோ விடோடோ என தவறுதலாக அவரை அறிமுகப்படுத்தினர். இதனால் கோபித்துக் கொண்டு பிரபுவோ பாதியிலேயே போய்விட்டதாக வதந்திகள் வெளியாகியுள்ளன. அதில் கொஞ்சமும் உண்மையில்லை. மாறாக உள்நாட்டில் இறுக்கமான நிகழ்ச்சி நிரல்கள் இருப்பதன் காரணமாகவே பிரபுவோ நேற்று ஜகார்த்தா திரும்பியதாக ஹெர்மானோ சொன்னார். 3 நாள் உச்சநிலை மாநாடு முழுவதும் இங்கு தங்கி பங்கேற்க பிரபுவோ தொடக்கத்தில் திட்டமிட்டிருந்தாலும் நேற்று பிற்பகலே தனது பயணத்தை சுருக்கிக் கொள்ள அவர் முடிவு செய்தார். பிரபுவோவுக்கு பதிலாக அவரின் அமைச்சர்கள் எஞ்சிய கூட்டங்களில் பங்கேற்று வருகின்றனர். மலாக்கா டத்தரான் பலவானில் பட்டப்பகலில் பொது இடத்தில் பள்ளி மாணவர்களின் காதல் சேட்டை வைரலாகும் காணொலி. மலாக்கா டத்தரான் பலவானில் பள்ளி சீருடையில் இருக்கும் 2 மாணவர்கள் காதல் சேட்டையில் ஈடுபட்டிருக்கும் காணொலி தற்போது வைரலாகியுள்ளது. அடுத்த 15 வினாடி காணொலியில் மாணவன் ஒருவன் மாணவியின் மடியில் மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொலி பொதுமக்கள் ஒருவரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரின் செயல் பல விமர்சனங்களை பெற்றுள்ள நிலையில் அதிகார தரப்பு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றனர். சற்றும் யோசிக்காமல் இந்திய OKU இளைஞனுக்கு உதவிய எசுவானின் மனிதநேய செயல் வைரல். கண்முன்னே கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவதே என் பாணி என்கிறார் சமீபத்தில் டிக்டாக்கில் வைரலான முகமது எசுவான் ஹரீஃப் அகல் ஷரீப் என்பவர். சிரம்பானிலிருந்து வந்து தலைநகரில் கொள்ளையிட்டதாக கூறிய ஒரு இந்திய இளைஞனின் பசியை போக்கி அவரை TBS பேருந்து முனையத்திற்கு எசுவான் பாதுகாப்பாக அனுப்பி வைத்த வீடியோ இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த இளைஞன் தான் ஒரு OKU நபர் என்றும் தன்னிடத்தில் OKU அட்டையும் இருப்பதாகவும் அந்த காணொலியில் கூறியிருப்பதையும் காண முடிகிறது. அதிலும் நன்றி தெரிவிக்க அவ்விளைஞன் எசுவானின் காலில் விழுந்த காட்சி பலரின் இதயத்தையும் தொட்டது. ஆனால் வழக்கம் போல் சிலர் எதிர்மறையான கருத்துக்களையும் பதிவிட்டனர். அதற்கு ஒரு புதிய வீடியோ பதிலளித்த எஸ்வான் காசோ பணமோ சாப்பிட உணவோ என அவன் எதனையும் கேட்கவில்லை. வெறும் TBS வரை அனுப்பி வையுங்கள் என்று மட்டுமே கேட்டான் என்றார். அவன் உண்மையாக கஷ்டத்தில் இருந்தான். நான் வலியுறுத்தியே அவனை சாப்பிட வைத்தேன் என நெகிழ்வுடன் கூறிய எஸ்வான், ஒருவேளை அவன் பொய் சொன்னாலும் அது அவனுக்கும் கடவுளுக்கும் இடையிலானது, எனக்கு இழப்பொன்றும் இல்லை என்று கூறுகிறார். அன்பும் மனிதநேயமும் இன்னமும் உயிருடன் இருப்பதை நினைவூட்டும் இந்த கதை பலரின் மனதை வருடியுள்ளது. பழைய கிள்ளான் சாலையில் 5,53,500 ரிங்கிட் மதிப்பிலான கஞ்சாக்கள் பறிமுதல். கடந்த வெள்ளிக்கிழமை கிள்ளான் பள்ளத்தாக்கில் பூங்கா கஞ்சா எனப்படும் கஞ்சா மொட்டுகளை விநியோகித்து வந்த போதைப் பொருள் கும்பலை போலீசார் வளைத்து பிடித்தனர்.
இந்த அதிரடி சோதனையில் 47 மற்றும் 56 வயதுடைய ஒரு ஆண், பெண் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து $500,000 மதிப்பிலான 18.5 கிலோகிராம் எடையிலான கஞ்சாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஃபாடில் மாஷூஸ் தெரிவித்தார். பழைய கிளான் சாலையில் உள்ள கான்டோமினியம் ஒன்றில் கார் நிறுத்தும் இடத்தில் நடைபெற்ற சோதனையில் சந்தேக நபர்கள் இருந்த புரோட்டான் எக்ஸோரா வாகனத்தில் இந்த கஞ்சாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு சுமார் $5,53,500 எனவும் இச்சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று போலீசார் தெரிவித்தனர். ஃபெராரி வாகன விபத்துக்கு பிளஸ் பொறுப்பல்ல, இப்போ உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. வடக்கு தெற்கு விரைவு சாலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஃபெராரி வாகன விபத்துக்கு பிளஸ் நிறுவனம் பொறுப்பேற்காது என இப்போ உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணா பாலரவி பிள்ளை தாக்கல் செய்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து கீழ்நிலை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்தி அவரை $2,000 செலுத்த உத்தரவிட்டது. விரைவு சாலையில் இருந்த அந்நிய பொருள் ஒன்றுடன் அவரது ஃபெராரி கார் மோதி சேதமடைந்ததாக கூறி பிளஸ் நிறுவனம் அலட்சியம் காட்டியதாக வழக்கு தொடர்ந்திருந்தார். அதற்கு பிளஸ் எந்த தடையும் பதிவாகவில்லை என்றும் பல முறை கண்காணிப்பு நடைபெற்றதாகவும் மறுப்பு தெரிவித்தது. வழக்கறிஞர் கூறியபடி அந்நிய பொருள் இருப்பதற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லாததால் அவரது மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விபத்து நடந்தால் மட்டுமே பிளஸ் நிறுவனத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்றும் நீதிமன்றம் குறிப்பிடப்பட்டது. சி போட்டியில் காணாமல் போன பதக்கங்கள் 54 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்ததில் சாவித்ரி நிகழ்ச்சி. தனது சி போட்டி எனப்படும் சியாப் போட்டி 1971ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற போது ஓட்டப்பந்தயம் மற்றும் பெண்டலத்தான் பிரிவில் வென்ற தங்கப் பதக்கம் மற்றும் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் வென்ற வெள்ளிப் பதக்கமும் காணாமல் போன 54 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அசல் பதக்கங்களுக்கு பதிலாக மாற்று பதக்கங்கள் கிடைத்தது குறித்து மலேசிய முன்னாள் ஓட்டப்பந்தய வீராங்கனையான பி சாவித்ரி நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்தார். அந்த வெற்றி பதக்கங்களை கண்காட்சியில் வைப்பதற்காக அதிகாரிகள் இரவலாக பெற்று சென்றனர். அதன் பிறகு அந்த பதக்கங்கள் திரும்பி கிடைக்காமல் சாவித்ரி பெரும் வேதனையில் இருந்தார். அவரது அந்த வேதனை அண்மையில் தி ஸ்டார் தினசரி செய்தியாக வெளியிட்டதை தொடர்ந்து மலேசிய அமைச்சர் ஓட்டப்பந்தய சங்கத்தின் தலைமை செயலாளர் நூர்ஹயாத்தி கரீம் காணாமல் போன அந்த பதக்கங்கள் குறித்து சாவித்ரியை நேரடியாக சந்தித்து விளக்கம் பெற்றதோடு அச்சம்பவத்திற்காக வருத்தம் தெரிவித்த நூர்ஹயாத்தி காணாமல் போன பதக்கங்களுக்கு பதில் அதே மாதிரியான 2 பதக்கங்கள் வழங்கப்படும் என சாவித்ரியிடம் உறுதியளித்தார். ஞாயிற்றுக்கிழமையன்று மலேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் தலைவர் தான் ஸ்ரீ நோஷா ஜகாரியா 84 வயதுடைய சாவித்ரியிடம் 2 பதக்கங்களையும் வழங்கினார். குவாந்தானில் சைக்கிளில் சென்ற 4 வயது சிறுவன் வாகனம் மோதி உயிரிழப்பு. நேற்று மாலை பெருமகான் ராக்யாட் பாக் மகாட் பகுதியில் இருக்கும் சுராவ் அருகே சைக்கிளில் சென்ற 4 வயது சிறுவன் ஒருவன் MPV வாகனம் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தான். சுல்பான் அட்வா சுல்கிஃப்லி என்ற அச்சிறுவனின் தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் இன்று அதிகாலை சிகிச்சையின் போதே அவன் மருத்துவமனையில் உயிரிழந்தான் என்று குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் அஷாரி அபுசாமா தெரிவித்தார். 32 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் ஆண் ஒருவர் ஓட்டிய MPV வாகனம் ஜாலான் தஞ்சோங் லம்பூர் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவர் இடது பக்கமாக திரும்புகையில் சாலையின் நடுப்பகுதியில் சைக்கிளில் சென்ற சிறுவனை மோதியதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழும் அபாயகரமான அல்லது கவனக்குறைவான வாகன ஓட்ட சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. பாலியல் தொடர்பான தகராறில் காதலன் கொலை, 22 வயது பெண்ணுக்கு 6.5 ஆண்டு சிறை. ஹோட்டல் அறை ஒன்றில் பாலியல் தொடர்பான தகராறில் தனது காதலனை கத்திகால் குத்தி மரணம் ஏற்படுத்திய 22 வயது பெண்ணுக்கு ஜொஹூர் பாரு உயர்நீதிமன்றம் 6.5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி ஜாலான் ஆஸ்டின் ஹைட்டிற்கு அருகே உள்ள ஹோட்டல் அறையில் 29 வயதுடைய தனது காதலனுக்கு மரணம் விளைவித்ததாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. சம்பவம் நடந்த போது 19 வயதாக இருந்த அப்பெண் தனக்கு மாதவிடாய் இருந்ததால் பாலியல் உறவுக்கு மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த அவரது காதலன் தம்மிடம் இருந்த கத்தியால் மிரட்டியதால் தனது பாதுகாப்பை கருதி அந்த கத்தியை அப்பெண் பிடுங்க முயன்ற போது ஒரு முறைக்கும் மேல் அக்கத்தி அந்த ஆடவனின் நெஞ்சில் குத்தப்பட்டதால் அவன் மூர்ச்சையற்று கீழே விழுந்துள்ளான். இதனைத் தொடர்ந்து பெரும் அச்சத்திற்கு உள்ளான அந்த பெண் உடனடியாக தனது தாயாருக்கு அழைப்பு விடுத்துள்ளார்.
சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த அப்பெண்ணின் தாயாரும் அவரது தந்தையும் அந்த ஆடவன் இறந்து கிடந்ததை கண்டு போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அன்றைய தினமே கைது செய்யப்பட்ட அப்பெண் பின்னர் மீண்டும் மரண தண்டனை விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் 302வது விதியின் கீழ் கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. லங்காவி புக்கிட் மலோட்டில் 3 ஃபெரிகள் தீ விபத்தில் சேதம். லங்காவி புக்கிட் மலோட்டில் உள்ள கப்பல் பழுது பார்க்கும் தளத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த ஃபெரிகள் அல்லது பயண படகுகள் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டன. அதிகாலை மணி 2:15 நடந்த இந்த சம்பவத்தில் எவருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என கெடா தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் தலைமை அதிகாரி முகமது ஜம்ரி அப்துல் கனி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 ஃபெரிகள் தீயினால் பாதிக்கப்பட்டதை கண்டறிந்தனர். அதிகாலை மணி 3:37க்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதோடு தீயிலிருந்து பரவியதற்காக தீயை தவிர்ப்பதற்காக மற்றொரு படகு பாதிக்கப்பட இடத்திலிருந்து வெளியே இழுக்கப்பட்டது. இந்த தீ விபத்துக்கான காரணம் மற்றும் தேசத்தின் மதிப்பு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டது.